ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது வந்து பார்ஷியாலிட்டி. அது என்ன பார்ஷியாலிட்டி அப்படின்னாக்க, இப்போ ஒரு இடத்துல வந்து 2 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த 2 பேரையும் ஈக்குவலாக நடத்தணும். அங்கே இருக்கிறவங்க அந்த 2 பேரையும் ஈக்குவலாக நடத்தணும். அப்படி ஈக்குவலாக நடத்தாமல் ஒருத்தவங்கள ஒரு மாதிரியும் இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி நடத்துறது பேர் தான் பார்ஷியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதனால் நமக்குள்ளே சில பாதிப்புகள் ஏற்பட்டுரும் இல்லைங்களா? இந்த பார்ஷியாலிட்டி அப்படின்றத மீட் பண்ணாத பர்சன்ஸ் லைஃப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பார்ஷியாலிட்டி எப்பப்பெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னாக்க, ஒருத்தவங்க வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது. இன்னொன்று வந்து அவங்களோட அவங்களுடைய ஸ்டேட்டஸ்னாக்கா எல்லாமே எக்கனாமிக்கல் லெவல் ஆகட்டும், இல்லை ஜாப் பொசிஷன் ஆகட்டும். இன்னொன்று வந்து அவங்க நம்மளை மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்மளை வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியாது. அது அந்த உண்மை அவங்களுக்கும் தெரியும். ஸோ பட் நம்மளை நாம் வந்து செல்ஃப் டவுட் பட வைக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம இன்னொருத்தவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து நம்மளை வந்து ஒரு கம்பேரிசனுக்குள்ளே கொண்டு வர்றது. ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு பார்ஷியாலிட்டி நடக்கும். ஸோ நான் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க, அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்கறதுனால உங்கள் ஒர்த்து நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னாக்கா தப்பு உங்கள் மேலே தாங்க. ஏன்னா இந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களை வந்து அதிகப்படுத்தி அவங்கள போய் அதிகமாக கவனிக்கிறது, அவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது, அவங்கள அதிகமாக பாசத்தை காட்டுறது, அந்த மாதிரி காட்டி இன்னொருத்தவங்கள செல்ஃப் டவுட் பட வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த இன்னொருத்தவங்களை அவங்களால ஈஸியாக மனிப்புலேட் பண்ண முடியாது, ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க, அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அதனால தான் உங்களை அவங்க பார்ஷியாலிட்டியாக பார்க்குறாங்க. சரிங்களா? உங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் உங்களை டைரெக்டாக ஜெயிக்க அவங்களால முடியாமல் தான் அந்த பார்ஷியாலிட்டி மூலமாக உங்களை வந்து நீங்களே டவுட் பட வைக்கணும் அப்படின்னு அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ இது நமக்கு தேவையே இல்லைங்க. இந்த பார்ஷியாலிட்டினால் நீங்கள் உங்களை டவுட் பட்டீங்க அப்படின்னாக்க அந்த உறவே நமக்கு தேவையில்லை. உங்களை எந்த ஒரு விஷயம் உங்கள் செல்ஃப் ஒர்த்தை குறைக்குதோ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா?